ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். ஸ்தல புராணங்களின் சத்தியத்துவம். வேதத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் அது சத்தியம் என்று நம்ப வேண்டும் என்பது போல, சைவ வைஷ்ணவங்களுக்கு தமிழ் வேதமாக உள்ள தேவார திவ்ய பிரபந்தங்களில் சொல்லியிருப்பதை நாம் உண்மையென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அநேக க்ஷேத்திரங்களில் பாடப்பெற்ற தேவாரங்களிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களிலும் அந்தந்த ஸ்தல புராண விஷயங்கள் வருகின்றன. 1500 வருஷத்துக்கு முந்திய இந்த தேவார திவ்ய பிரபந்தங்களிலேயே ஸ்தலபுராண குறிப்புகள் இருப்பது அந்த புராணங்களின் பழமைக்கு சான்றாக இருக்கிறது. உதாரணமாக, ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் வேறு எந்த ஊரிலும் இல்லாத மாதிரி தெற்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு அந்த க்ஷேத்திர புராணத்தில் காரணம் சொல்லி இருக்கிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகமான பிறகு விபீஷணன் லங்கைக்கு திரும்பி போனபோது ராமர் தாம் வழிபட்டு வந்த ரங்கநாத விக்கிரகத்தை அவனுக்கு கொடுத்தார் என்றும், அதுதான் ஒரு காரணத்தால் அவன் போகிற வழியில் உபயகாவேரிக்கு நடுவே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டையாகிவிட்டதென்றும், தன்னோடு லங்காபுரிக்கு எடுத்து போக முடியவில்லையே என்று துக்கப்பட்ட விபீஷணனை திருப்திப்படுத்தவே ஸ்ரீரங்கநாதர் தெற்கு நோக்கி படுத்திருக்கிறார் என்றும் ஸ்ரீரங்க ஸ்தல புராணத்தில் விரிவாக கதை சொல்லி இருக்கிறது. இந்த விஷயத்தை ஆழ்வார்கள் தங்கள் பாட்டில் சொல்கிறார்கள். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவனை துயிலுமாக் கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடிப் பொடியாழ்வார். மகாவிஷ்ணு தெற்கே பார்த்திருப்பதற்கு புராணம் சொல்கிற காரணம் ஆழ்வார் காலத்திலேயே நிச்சயமாக இருக்கிறதென்றால், அந்த புராணம் அதற்கும் முந்தியதாகத்தானே இருக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.